Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. I'm so happy, sir. I'm so happy. ஆடியன்ஸோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆக்சுவலா ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு பெரிய அனுபவம். நம்பிக்கை இருக்கா சார்? இந்த படம் ரொம்ப நல்லபடியா ரசிக்கிறாங்க. So happy. ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றாங்க. நிறைய எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றாங்க. So happy. மைக்க கொஞ்சம் கீழ அடித்தல அப்பதான் தெரியல பேச தெரியும். சும்மா இல்ல மைக் இருங்க சார். ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க படம் ஸ்கிரீன்ல வந்திருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? வெரி ஹாப்பி. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ட் ஏதாவது அப்டேட் கொடுங்க எப்படி சார் என்ஜாய் பண்றாங்க? அந்த காசி டாக்ஸ்ல பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. மைக்க கீழ இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ஹெவியா ரியாக்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. I'm so happy. இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thanks for all the நெக்ஸ்ட் ஏகே கொடுத்துறாங்க. சாதா சார் லேட்டஸ்ட் கம்மியா இருக்கு. கீழ இறங்க தெய்வமே மைக்க கீழ இறங்க. கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ். எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. 3D ல பண்ண காரணம் இந்த கேண்டி இருக்காங்க தான் சார். அந்த படம் பார்க்கும்போது ஒரு இம்மர்சிவா இருக்குல்ல ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து கிடைக்கிறது வந்து 3D ஆல தான் கிடைக்குது. I'm so happy. கொஞ்சம் பின்னாடி எண்ட்ல வந்து கார்போ சாரோட ரோல் வருதுன்றாங்க. அது படம் பாருங்க. பார்ட் 2 ஒரு ஹெவியான ஒரு லீட் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க படம் பாருங்க. எல்லாமே ஆக்சுவலி இதுக்கு தானே சார் எடுக்கிறோம். சார் கேமரா இந்த ஃபேன்ஸோட பாக்குறதுக்காக தான் படம் இருக்கு. அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? ஒரு அதாவது எல்லாமே ஃபுல் ஃபீலா சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்றீங்க. மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மிகப்பெரிய லெவல்ல கொண்டாடுறாங்க. சூர்யா சார் என்ன சார்? He is very happy. Very happy. அவர் எல்லா ப்ரோமோஸ்ல சொன்ன மாதிரி தான் நிறைய படம் பார்த்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. எல்லாரும் காப்பி கொடுக்குறேன். தெரியல. பட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. குட். Thank you sir. மாதிரி கங்குவா அதுங்க ஒரு ஃபைட் சீன்ஸ் அந்த சாங்குமே சரி. என் தலைவனே அந்த சாங்குமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து ஒரு அடிப்பொலி படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாருமே. சரி கார்த்தி சார் லவ் யூ சோ மச். அவரை ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே அந்த ஒரு ஜாய் வரும் இல்லையா? ஏன்னா அவரு சூர்யா சார் சீரியஸ் கேரக்டர். அவங்க நம்ம அந்த ஒரு இதுவா பார்த்தது இல்ல, சீரியஸா பார்த்து பட் கார்த்தி சார் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஜாய் வரும் இல்லையா? அந்த காமெடிலாம் வேற லெவல். செம்மையா இருக்கு. போய் பாருங்க, படம் பாருங்க. ஏன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம அந்த அப்கோர்ஸ் நான் திருப்பியும் வந்து படம் பார்ப்பேன். என் பிள்ளையோட வந்து பார்ப்பேன். அவனுக்கு வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னா விட்டுட்டு வந்துட்டோம். பட் டிஎஸ்பி சார் கலக்கிட்டாரு. ஆமா நம்ம சொல்லுவோம் இப்ப இங்க கேட்டிருக்கோம் அங்க கேட்டிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. செம்மையா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூர்யா சார் அவ்வளவு அழகா கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அடிச்சு ரொம்ப மெனக்கெட்டு அந்த காட்டுக்குள்ள போய் 40 நாள் 80 நாள் போய் உட்காந்து அட்லீஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு 3 நாள் உட்கார முடியுமா? 80 நாள் எனக்கு தெரிஞ்சு 80 நாள் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்திருப்பாங்க ஷூட்டிங். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸா கூட சரி. அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஒரே சொல்லிடுறேன்,
அப்படி உங்களுக்கு என்ன குறைச்ச இந்த படத்துக்கு நான் கேட்பேன் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தையுமே நல்லா இல்ல ஐயா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது எப்படி எப்படி இப்படி இப்படிலாம் பார்க்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் படம் நல்லா இருக்கு. ஏன்னா சூர்யா ஃபைட் சூப்பரா பண்ணிருக்காரு, நம்ம டிஎஸ்பி சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு, அண்ட் கதைக்களம் அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசம், ஒரு வில்லன் ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு வில்லன் எப்படி போராடுறனோ அதே மாதிரி ஹீரோவும் போராடுறான். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல யார் ஜெயிக்கிறா, மக்கள் எப்படி காப்பாற்றப்படுறாங்க, இதுதான் கதை. இதுக்கு மேல கதை இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஹாலிவுட்ல போய் பார்க்கணும். ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுத்திருக்காரு சிவா. எப்படி ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பாருங்க. உங்களுக்கு ஐயா படம் தான் இருக்கு, நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேயா ஐயா. 200 கோடி கண்டிப்பா தாண்டுங்க, அது நான் கேரண்டியா. அவ்வளவுதான். நல்லா கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா. என்னோட எக்ஸ்பெக்டேஷன், நான் நல்ல படம் நல்லா இருக்குன்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணிருக்கலாம். அது கிளாமர், அது அந்த சீன்ஸ், அந்த பசங்க எல்லாம் பார்க்கணும், வாலிப பசங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்றனால அந்த கிளாமர் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத அதையும் காமிச்சிருக்காங்க. அதுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா அருமையா பண்ணிருந்தாங்க. அந்த முதலையை தூக்கி இப்படி வச்சு அப்படியே திரும்பும் போது அதுமே தேங்க்யூ. இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நெகட்டிவ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஐ மீன் அதோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு. எமோஷனல் டெப்த் வந்துட்டு இவங்க அதை வச்சுதான் ப்ரொமோட் பண்ணாங்க. எமோஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க சொல்ல வந்த எமோஷன்ஸ் பெருசா கனெக்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இவங்க என்ன விட்டாங்களோ அதை வந்துட்டு அங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டது செகண்ட் ஹாஃப்ல புடிச்சிட்டாங்க. கண்டிப்பா. விஷுவல்ஸ்ல எப்படி இருக்கு? 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. 3D பாத்தீங்கன்னா 3D தான் பாக்குறோம். 3Dல கண்டிப்பா ஒரு தமிழ் மூவி 3Dல வருது அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமா, சில இடத்துல செட் ஒர்க்ஸ் வந்து தெரியுது. மேபி ஒரு 5% தெரியும், பட் 95% வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எல்லா டீமும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு ஒரு 8 hours 9 hours ஒர்க் பண்றோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் நம்ம ஒரு மந்த் எண்ட்லயோ இல்லை 2 monthsக்கு அப்புறமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி 2 years இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த டெடிகேஷன் அண்ட் எஃபோர்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஸ்க்ரீன்ல வால்யூம் பேசுது. ஸோ இதுல முக்கியமா நம்ம மிஸ் பண்ற விஷயம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லாம மேபி போகலாம். டிஎஸ்பி சாரோட மியூசிக் வந்துட்டு எல்லாத்த விட சூப்பரா இருக்கு. எல்லாத்த விட சூப்பரா இருக்கு. அதாவது சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் லிஃப்ட் பண்ணி நிறுத்துறாரோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு டிஎஸ்பி சாரோட மியூசிக் தான் நிறுத்துது. இப்போ விஷுவல்ஸ் இதெல்லாமே ஓகே. கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கதை பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணல. ஸோ மேபி இன்னி கொஞ்சம் இன்டென்ஸா நிறைய சீக்வன்சஸ் வந்துட்டு ரஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இன்டர்வல்குள்ள நான் இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப சுருக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே நீங்க பெருசா எடுத்தீங்கனாலே ஒரு ஃபுல் படம் வரும். அந்த ஸ்டோரியை வந்துட்டு இவங்க வந்துட்டு 1 hour 10 minutes சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய சீக்வன்சஸ் கனெக்ட் பண்ண முடியல. நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள படம் அடுத்த சீன் போயிருது. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சமே நெகட்டிவா இருந்தது. ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் யோசிச்சேன் படம் என்னடா இப்படி போதே அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது நல்லாவே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ரொம்ப ஓகே ஆவரேஜா செட்டில் ஆயிரும், பிலோ ஆவரேஜா செட்டில் ஆயிரும்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லாம அபோவ் ஆவரேஜ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்தியோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ சில ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஸோ கார்த்தி சார் இருக்காரா இல்லையா அப்படிங்கறது நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். எப்படி வராருன்றது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு படத்துல. ஸோ கார்த்தி சார் மட்டும் இல்ல, நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டர்ஸ் நேம் எல்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தா திருப்பியா கண்டிப்பா போகலாம். எக்ஸ்பெக்டேஷன் இவங்க இந்த 2.5 years கொடுத்த ஹைப் இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம வரணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஓகே ஒரு படம் வந்திருக்கு நம்ம போறோம்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. 2 years இதுக்காக வெயிட் பண்ணி வராங்க இல்லையா, இவ்வளவு சூப்பராவா இருக்கும், இது வந்துட்டு ட்ரெமெண்டஸா இருக்கும். அந்த வெயிட்டிங்கே வந்துட்டு ஹைப் ரொம்ப எங்கேயோ போயிருக்கும். அந்த ஹைப்புக்கு நம்ம வந்தோம்னா தீனி போடுதா அப்படின்னா ஆவரேஜா தான் தீனி போடுது. ஆமா. ஸோ ஹைப் வந்துட்டு இவங்க பில் பண்ணாம ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தாங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நிச்சயமா பண்ணும். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நான் வந்துட்டு ஆக்சுவலா செகண்ட் ஷோக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். லைக் இன்னைக்கு இல்ல சண்டேக்காக நான் புக் பண்ணியிருந்தேன் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓகே டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம்னு ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆனா செகண்ட் ஹாஃப் முடிச்சு இல்ல போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஆனா நல்லாவே மேட்ச் பண்ணாரு. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க.
ஃபேமிலி கனெக்ட் எப்படி இருக்கு? ஃபேமிலி கனெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் ஒரு அரசர் கீழே இருக்க குடிகள் மக்களை எப்படி காப்பாற்றணும், என்ன மாதிரியான ஒரு அறத்தோட இருக்காங்க அப்படின்றது இது ஃபிக்ஷன் ஸ்டோரியா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த நம்மளுக்கான அறம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரியா காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. தமிழ் சினிமாலேயே வந்த முதல் நல்ல 3D படம் அப்படின்னு சொல்லலாம். 3Dலயே சின்ன சின்ன மைனஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இருக்கு, இது வரைக்கும் வந்ததுல இதுலதான் 3D வந்து பக்காவா வந்திருக்கு. பயங்கரமா இருக்கு. ஸோ வேற லெவல்ல வந்து பினிஷிங். அதாவது விக்ரம் படத்துல வந்து சூர்யா ரோலெக்ஸா எப்படி கம்ப்ளீட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்துல கார்த்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீன்ல வருவாரு, அது வேற லெவலு. சேம் ரோலெக்ஸ் எப்படி அந்த பினிஷிங் கொடுத்தாரோ விக்ரம்ல, அதே மாதிரி கங்குவால கார்த்திக் கொடுத்துருக்காரு. பல குப்பை படங்கள் வர மத்தியில இது ஒரு அறம் சார்ந்து அப்படி பார்க்கும்போது அந்த கருத்தா ஒரு மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு நல்ல படம். பண்ணி வந்ததுக்கு வர்த்து நினைக்கிறீங்களா? ஆமா, வருத்தம் சொல்லலாம். நான் தான் சொன்னேன், எங்க 500 கோடி 1000 கோடி 2000 கோடி நாங்க சிவா மேலாம் உண்மையிலே நம்பிக்கை கிடையாது அவரோட முந்தைய படங்கள் பார்க்கும்போது. ஸோ எங்க தெருக்கோடியில தான் நிப்பாருன்னு நினைச்சேன். பட் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. இது வந்து தமிழர்கள் வரவே இருக்கணும் ஒரு கதையா பார்க்கும்போது. ஸோ ஸ்டோரி மூவி அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்க அற விஷயங்கள், ஒருத்தர் நீதி தவறி போறான், துரோகங்கள் நடக்குது, அந்த துரோகத்தை எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் ஆயிரும். இதுதான் படத்தோட பிளஸ். மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு ராக் ஸ்டார். 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. படத்துல விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. ஒரே இடத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஒரே சத்தமா இருக்கு, கத்திட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. கார்த்தியோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்றீங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொம்ப மோசம். டைரக்டர் பேர் போடும்போது கையே தரல. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்னா வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? படத்துல எது பிளஸ் நினைக்கிறீங்க? எல்லாமே பிளஸ் தான். எல்லாமே பிளஸ் தானா? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப தகட்ட டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. கோலையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? சூப்பரா. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு?